கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த இரவு நேரத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்க இருக்கிற இடத்திலே தனி ஜெபம் கண்டிப்பாக பண்ண வேண்டும். சில குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, யூடியூப் மூலியமா செய்தி கேட்குறீங்க. ஆனா தனி ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா? தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நீங்க எப்போ இருக்கிற இடத்திலே முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பமே உங்களுக்கு தேவன் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. நீயோ ஜெபம் பண்ணும்போது, அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, உங்க வீட்டுக்குள்ள போய் உங்க கதவை பூட்ட சொல்றாரு. கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது தேவன் பார்ப்பார். தேவன் எப்படி பார்க்கிறாரு? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா? என்னென்ன காரியத்துல நீங்க ஜெபிக்க போறீங்களோ, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கும்போது பரலோகத்துல தேவன் பார்ப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இடத்துல நீங்க அழகா ஜெபிக்கலாம். வெளிநாட்டுல இருக்கிறீங்க, அங்க இருக்கிற இடத்துல எனக்கு பக்கத்துல யாருமே இல்லை, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். அதே போல நீங்களும் தனி ஜெபம் பண்ணணும். தேவன் என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னா, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க தனி ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, வழக்கமா நாங்க யூடியூப் மூலியமா ஜெபிக்கிறோம் பிரதர். அது நீங்க கேட்குறீங்க, நிறைய பாயிண்ட் நம்ம ஜெபிக்கிறோம், செய்தி பேசுறோம், எல்லாம் சரிதான். ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னா, நீங்க தனி ஜெபம் பண்ண வேண்டும். கண்டிப்பா பண்ணணும். நைட் நேரத்துல படுக்க போறீங்களா? இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. என்னையால முழங்கால் போட முடியல, இருக்கிற இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. படுத்து தூங்குவதற்கு முன்பாக, அப்பா இந்த நாள் முழுதும் என்னை பத்திரமா பாதுகாத்து நீங்க நன்றிப்பா. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அதே போல காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே, அப்பா எனக்கு ஜீவனை தந்திருக்கீங்க, இந்த நாளில் நான் உமக்கு சாட்சியுள்ள ஒரு பிள்ளையா இருக்கணும்ப்பா, எனக்கு எல்லா வாசல் திறந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல என்னெல்லாம் இருக்கோ நீங்க தனி ஜெபம் பண்ண வேண்டும். சில குடும்பத்துல செய்தி கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எப்போ தனி ஜெபம் பண்ண போறீங்க? என் சில குடும்பத்துல தனி ஜெபம் இல்லாம இருக்கு. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என் பிள்ளை என்கிட்ட பேசணும், அப்பந்தான் நான் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். ஏன்னா சில குடும்பத்துல தனி ஜெபம் இல்லாம இருக்கு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நீயோ, அந்த வேலை நீங்க நல்லா கவனிக்கணும். நீயோ அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி, உன் பிதாவை நோக்கி, உங்க தகப்பன்ட்ட நீங்க நேரடியா பேசினாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஜெபிக்க போறோம். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, தனி ஜெபம் பண்ணணும். அதான் இன்னைக்கு செய்தி. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தனி ஜெபம் நீங்க பண்ணணும். உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். வேதம் சொல்கிறது, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கண்டிப்பாக பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே தனி ஜெபம் பண்ண சொல்லியிருக்கீங்கப்பா. அந்தரங்கத்திலே நாங்க என்ன ஜெபம் பண்ண போறோமோ அந்த ஜெபத்துக்கு எங்களுக்கு பதில் வரப்போற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீயோ அழகா பேசுறீங்கப்பா. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கப்பா. யாரெல்லாம் இன்னைக்கு செய்தி கேட்டாங்களோ, தனி ஜெபம் பண்ண ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா.
இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே என்னையால ஜெபிக்க முடியல, என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை சொல்லி அப்பா யோசிக்கிறான்ப்பா. அவங்க கண்ணீரை பார்க்கிற தேவன். அப்பா, நாங்க எந்த சூழ்நிலை இருக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா கணவர் தேவையில்லாத விபச்சார அடிமை பொல்லாத காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வராம இருக்காங்க. சிகரெட் பழக்கம், கோயிலே கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவல்ல எத்தனையோ குடும்பத்துல பாதிக்கப்பட்டு அப்பா ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டு எடுக்க வேண்டும். எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக வானமண்டல பொல்லாத ஆவிகள் சத்துருவின் கிரியில் செயல்பட்டு கொண்டிருக்கோ, அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரியும் சுட்டெறியும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டு எடுங்கப்பா. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கலந்துட்டு ஆசிரியப்பா. அப்பா, எங்களுடைய ஜெபத்தை அப்பா கேட்டு எங்களுக்கு பலன் அளிக்க போற கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் ராஜா. காலை வேளையில எத்தனையோ குடும்பத்துல ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் பத்திரமாக பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் ராஜா. இரவு நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. நாங்க எல்லாரும் உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க ராஜா. அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. இன்னைக்கு தேதியிலே அப்பா தனி ஜெபம் பண்ண சொன்னீங்க ராஜா. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த இடத்துல இருக்கிறாங்களோ தனி ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. அவனுடைய உள்ளத்துல அப்பா பேசின கிருபைக்காக நன்றி ராஜா. எத்தனையோ குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில படுத்த படுக்கையில பலவீனத்தோடு இருக்காங்க ராஜா. கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திக்க வேண்டும். பரிபூர்ணமான சுகம் தந்து, பரிபூர்ணமான விடுதலை தந்து, தீர்க்காய் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளின் தேவனர்ல அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ராஜா. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க அப்பா. என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்து ராஜா. இந்த நாள் முழு கர்த்தர் 1000 மடங்கு எங்களுக்கு பாதுகாத்த கிருபைக்கா நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. அப்பா, விசேஷமாக இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்க, உள்ளத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகள் வயசாயிட்டு போகுது, அந்த குடும்பத்துக்கு ஏற்ற வாசல் தாங்க ராஜா. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட ஒரு வாசல் திறந்து தாங்க ராஜா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பமும் ஆவியோட உண்மையோட தேவனை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளில் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. கடன் நிமித்தமாக போராடிய குடும்பம் உண்டு, அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. அவனோட பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தாங்க ராஜா. நைட் நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, செல்போன்லயோ டிவிலையோ எந்த ஒரு அடிமையிலே வாழக்கூடாதுப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் தங்கிருங்க. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கணும் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி சகல விதமான வாசல் திறந்து உங்கள் பிள்ளைகளுக்கு திருப்தியாக ஆசிரியர் ராஜா. இரவு நேரத்திலே கர்த்தர் கூட இருங்க. எத்தனையோ குடும்பத்தில் நைட் ஷிஃப்டில் இருக்காங்க ராஜா, டிரைவிங் லைனில் இருக்காங்கப்பா. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் ஜெபிக்கிறாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கூட இருந்து எல்லா விதமான காரியத்திலையும் பாதுகாப்பு தரணும் ராஜா. தேவையில்லாத எண்ணங்களோ, தேவையில்லாத சிந்தனைகளோ, தேவையில்லாத எந்த ஒரு அடிமையிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ முன்னும் பின்னுமாக தேவதூர் நிப்பாட்டி சகல குடும்பத்தையும் பாதுகாத்து உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் தண்ணி ஜெபம் பண்ண சொல்லி ராஜா. அப்பா, இந்த நாளும் யாரெல்லாம் செய்தி கேட்டோம் அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அப்படிடும் தனியா அப்பா காத்திருந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி விடுவோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவன் தனிமையிலே காத்திருந்து ஜெபிக்க சொல்லிட்டார். நிறைய குடும்பத்தில் நிறைய தேவை இருக்கு, டெய்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஸ்பெஷலாக நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். அதிக அளவில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.